எக்ஸல்ல இந்த இருக்கிற டேட்டாவோட ரன்னிங் டோட்டல்ஸ், டைனமிக் சம்மேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத சப்டோட்டல் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அது இல்லாம வேற என்ன மெத்தட்ல ரன்னிங் டோட்டல்ஸோ இல்ல ப்ரொபகேட் ப்ரோக்ரஸிவ் மல்டிப்ளிகேஷனோ ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டா அரேல எனக்கு வந்து ரன்னிங் டோட்டல் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்கேன் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கேன் டைப் பண்ணுறேன். ஸோ பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்கேன் அதை கொடுத்தோடனே நீங்கள் இங்கே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸல் உங்களுக்கு கைடு பண்ணும். ஸோ இனிஷியல் வேல்யூ இந்த அரேல உங்களுக்கு எந்த பேஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே நான் 0 வந்து இனிஷியல் வேல்யூவாக கொடுக்குறேன். ஸோ என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த இந்த ரோல என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து அதோட பேஸ் வேல்யூவாக மாறிடும். 0 இஸ் த இனிஷியல் வேல்யூ. அதோட கமா கொடுத்துட்டு எந்த அரேல நீங்கள் வந்து ரன்னிங் டோட்டல் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமோ ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த அரே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அரே வந்து இந்த ஸ்கேன் ஃபார்மோட இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கமா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும், சம்மேஷனா மல்டிப்ளிகேஷனா அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுக்கு இங்கே சம் அப்படிங்கிறதுனால ஸோ சம்மேஷனோட ஃபார்முலா சம் அதை கொடுத்துட்டு நீங்கள் பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு செல்ல மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபார்முலா கொடுக்குறீங்க. வேற எக்ஸல் வந்து நீங்கள் என்ன அரே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை வந்து கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ரஸிவ் அதாவது வந்து ரன்னிங் டோட்டலை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் த ரன்னிங் டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன். சேம் வே ஸ்கேன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ரஸிவாக மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணலாம். அதாவது கிவன் அரேவோட சம்மேஷன் பொதுவாக மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சேம் மெத்தட் தான். ஸோ அகெயின் ஸ்கேன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. ஓப்பன் த பிரேசஸ் இனிஷியல் வேல்யூ நம்ம இங்கே சம்மேஷனில் 0 கொடுத்தோம். வேறஸ் மல்டிப்ளிகேஷனில் நம்ம 0 கொடுக்க முடியாது, ஆப்வியஸ். ஸோ இந்த இனிஷியல் வேல்யூ வந்து நீங்கள் 1 கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த அரே எந்த அரேல வந்து நீங்கள் ரன்னிங் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமோ அதாவது ப்ரோக்ரஸிவ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அகைன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு எக்ஸலில் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி இந்த சம்மேஷனில் நான் பார்த்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஒரு செல்லை நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எக்ஸல் ஆட்டோடேட் பண்ணி எந்த அரேல நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ கால்குலேட் ஆயிடும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 24, 24 into 5 120. ஸோ இப்படியே ப்ரொபகேட் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு காலமுக்கான டேட்டா மட்டும்தான். ஸோ இதுவே நீங்கள் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் காலம்ஸ்க்கோ இல்லை லார்ஜ் டேட்டா செட்டுக்கோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். Hope this information is useful. Thanks for watching.